முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு நீர் இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறையாவது வீட்லேயே உங்களோட இனிப்பளவை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இனிப்பு நீர் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் கொடுக்காம உங்களோட ஹார்ட்டு, உங்களோட இருதயம், உங்களோட கிட்னி, உங்களோட இரத்த குழாய், உங்களோட கண் பகுதி, உங்களோட நரம்பு பகுதி, இது மாதிரி 5 விதமான பகுதிகள் இதில் பாதிப்படையும். ஒரே மருந்தை நீங்கள் ரொம்ப காலம் எடுத்துகிட்டு இருக்கும் போதும் அந்த மருந்து மூலியமாக கூட உங்களுக்கு உங்களோட உடம்புல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு உங்களோட இனிப்பு நீர் எந்த முறையில் ஆபத்தாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்களோட இனிப்பு நீர் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித வெளித்தோற்றம் இருக்காது. உங்கள் உடம்புல நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. உங்களோட இனிப்பு அளவு அதிகமாக தான் இருக்கா அப்படின்றது கூட உங்களுக்கு செக் பண்ணாத வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு நீர் இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறையாவது வீட்லேயே உங்களோட இனிப்பளவை செக் பண்ணிக்கோங்க. டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் தயவு செய்து இனிப்பு நீர் மருந்தையே 2 வருடம் 3 வருடங்கள் தொடர்ந்து அதையே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் கிட்னியில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இனிப்பு நீர்னால் எந்தவித ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட இனிப்பு நீர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உங்களோட இனிப்பு நீர் மூலியமாக உங்களுக்கு எந்த உடம்பு ரீதியான பாதிப்பு இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் இனிப்பு நீர் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் கொடுக்காம உங்களோட ஹார்ட்டு, உங்களோட இருதயம், உங்களோட கிட்னி, உங்களோட இரத்த குழாய், உங்களோட கண் பகுதி, உங்களோட நரம்பு பகுதி, இது மாதிரி 5 விதமான பகுதிகள் இதில் பாதிப்படையும். அந்த மாதிரி பாதிப்பு அடையும் போது நீங்கள் சரியான முறையில் அதுக்கு உண்டான மருத்துவ உதவி எடுக்கலை அப்படின்னா இந்த பாதிப்பு ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே தான் போகும். ஸோ அதனால் உங்களோட மருந்துகள் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரோட ஆலோசனை எடுக்கணும். ஒரே மருந்தை நீங்கள் ரொம்ப காலம் எடுத்துகிட்டு இருக்கும் போதும் அந்த மருந்து மூலியமாக கூட உங்களுக்கு உங்களோட உடம்பில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இந்த மருந்து நீங்கள் இவ்வளோ நாள் எடுக்கிறீங்க, அப்படி எடுக்கும்போது இது உங்களோட கிட்னியில் ப்ராப்ளம் கொடுக்குது, உங்களோட நரம்பு ரீதியாக இது ப்ராப்ளம் கொடுக்குது, உங்களுக்கு காலில் அந்த மரப்புத்தன்மை அதிகமாகுது, கால் வலி அதிகமாகுது, கால் எரிச்சல் அதிகமாகுது, காலில் ரத்த ஓட்டம் குறையுது, உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் குறையுது, உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண் மங்கலாக இருக்குது. இந்த மாதிரி அவங்களும் உங்களுக்கு செக் பண்ணி அதுக்கு உண்டான மருத்துவ முறைகளை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கிட்னியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட இனிப்பு அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கிட்னி மட்டும் பாதிப்படையாமல் இருக்காதுன்ட்டு இல்லை, உங்களோட இருதயம், உங்களோட இரத்த குழாய், உங்களோட நரம்பு, உங்களோட கண் பகுதி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் பொதுவாக இந்த இனிப்பு நீர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உதவி செய்ய முடியும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட இனிப்பை தினம்தோறும் செக் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த டெஸ்ட் பண்ணும்போது HbA1c இந்த செக் மூலியமாகவும் உங்களோட இனிப்பு கண்ட்ரோலாக இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் உங்களோட உடல் உறுப்புகள் எப்படி வேலை செய்யுதுன்றதும் உங்களுக்கு தெரியும். அதனால் இனிப்பு நீர்னால் உங்களோட கிட்னி பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்ற போது நீங்கள் கிட்னிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் உங்களோட இனிப்பு நீரையும் கண்டிப்பாக கண்ட்ரோலாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட தெரிவித்து கொள்கிறேன். உங்களுக்கு எங்களோட ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.